அண்ணி, என்ன அண்ணி இவரு காலையில் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு போனாருன்னு பார்த்தா முச்சந்தையில் உட்காந்துருக்க மாதிரி நடுகாலில் சேரை போட்டு உட்காந்துருக்காரு. சரி இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு பயமாக இருக்கு அண்ணி. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கௌதம் வீட்டுக்கு வந்துடுவான். இவர் ஏதாவது பேசினானா அப்புறம் அவனும் கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டானா எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்கு அண்ணி. அதான் இருக்கல்ல சரஸ், அப்படி ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் நடுவில் போய் என்னன்னு பேசி விலைக்கு விட்டுறேன், நீ கவலைப்படாத. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு துறைக்கு இருக்கு. இன்னைக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்காம விடக்கூடாது. வர வர ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் கொஞ்சம் கூட திருந்தறதே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்றது. அவங்க இஷ்டத்துக்கு போறது வர்றது, கண்ட நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வர்றது, யார்கிட்டயும் எதுவும் சொல்றது இல்லை. இங்கதான் போறேன் இங்கதான் வரேன் அப்படின்னு. பா, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவமா இப்படி நடுஹால்ல உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுப்பா? அப்பா, எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? மீனுக்குட்டி, என்னத்த? நீ உள்ள போ. மாமா, மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு கோவமா உட்காந்து வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க அவன்? யார் மாமா? நீங்க யாரை கேக்குறீங்க? இந்த வீட்டுல ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோம்னு ஒண்ணு தண்டமா இருக்கு, அதுதான் கேக்குறேன். அமிர்தாவா மாமா? அமிர்தா அமிர்தா இன்னும் வரலையா? அதிதி, நான் யாரை கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா? மாமா, மாமா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. ஏன் துரை காலேஜ் பஸ்ல வரலையோ? மாமா, என்னோட காலேஜ் பஸ் வேற, மாமாவோட காலேஜ் பஸ் வேற. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வர முடியும்? எனக்கு சீக்கிரமாக காலேஜ் முடிஞ்சிடும், மாமாவுக்கு லேட்டாக தானே காலேஜ் முடியும். அவர் இனிமே தான் வருவார். ஓ, வரட்டும் வரட்டும், துரை வரட்டும். துரைக்கு இருக்கு இன்னைக்கு. இந்த இடத்த விட்டு நான் இப்ப நகரதா இல்ல. மாமா, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. நீ இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்த, போ போய் உள்ள போய் ஏதாவது சாப்பிடு போ. இல்லை மாமா. நான் தான் சொல்றேன்ல அதிதி, அப்ப இந்த மாமாவுக்கு மரியாதை இல்லையா? சரிங்க மாமா, நான் போகிறேன். அண்ணி, என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாது சரஸ், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல. இன்னும் விக்ரம் கூட வரல. விக்ரம் வந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா விக்ரம் இருக்கிறப்போ இவர் இது மாதிரி பேச மாட்டார்ல. ஆனால் அவனும் இன்னும் வரலையே. அவனும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர டைம் தான், நீ கவலைப்படாத. கௌதம் வர டைமில் கண்டிப்பாக விக்ரமும் வருவான். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ வேணா பாரு, விக்ரம் வந்ததும் இவர் சைலண்டாக கிளம்பி போயிடுவார். அண்ணி, கௌதம் வந்துட்டான். டேய் நில்றா. சொல்லுங்கப்பா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏன் மனசுலையா? என் மனசுல யாருமே நினைக்கலையே, ஏன்பா கேட்குறீங்க? டேய் பொய் சொல்லாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே நினைக்கல. கேள்வி கேட்கறது தான் கேட்குது, கொஞ்சம் தெளிவாக கேட்டால் தான் என்னவா? என் புள்ள குழம்புறான்ல. மா, கௌதம் அப்படி என்ன பண்ணா? எதுக்கு அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு? என் புள்ள 4 நாள் பசங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு வெளில போச்சு. அது இந்த மனுஷனுக்கு பொறுக்க முடியல. இங்க பாரு கௌதம், என்னை கோவப்படுத்தாத. அப்பா எனக்கு சத்தியமா புரியல. நான் உங்களை கோவப்படுத்தவும் இல்லை. நான் என்ன சொன்னேன் நீங்க கோவப்படுறதுக்கு? நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. நான் தான் என் மனசுல எதுவுமே நினைக்கலையே. ஏதாவது நினைச்சிட்டு இருந்தா தானே சொல்ல முடியும். எதுவுமே நினைக்காதப்ப நான் என்னப்பா சொல்ல முடியும்? அதான் நான் எதுவும் நினைக்கலன்னு சொல்றேன். நான் சொன்னது தப்பா? நானும் தோளுக்கு மேல வளர்ந்த பையன், கண்டிக்க கூடாது, கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு பார்த்தா நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க. அப்பா எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் என்ன பண்ணேன்? உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற, அப்புறம் 4 நாள் 10 நாள் எங்கேயோ போய் ஊர் சுத்துற, கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர, வெளில போனா கூட வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. உன் இஷ்டத்துக்கு கிளம்பி போற, உன் இஷ்டத்துக்கு கிளம்பி வர. எப்ப வரன்னு தெரியல, எப்ப போறன்னு தெரியல. ஒழுங்கா படிக்கவும் மாட்டேங்கிற. அப்பா நான் ஒழுங்கா தானே படிக்கிறேன். எனக்கு ஒரு அரியர் கூட இல்லை. ஒரு அறிவு கூட இல்லதான், ஆனா மார்க் எல்லாம் கம்மி கம்மியா தானே எடுக்கிற. எக்ஸாம் வர டைம்ல உட்காந்து ஒழுங்கா படிக்கணும், படிக்கிறதும் இல்ல. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு வெளியில போய் ஊரை சுத்திக்கிட்டு பசங்க கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்படியே போயிட்டு இருந்தா உன் லைஃப் என்ன ஆகுறது? இந்த மாமா எதுக்கு மாமாவை இப்படி திட்டாரு? அப்படி மாமா என்ன தப்பு பண்ணாரு இந்த அளவுக்கு கோவப்பட்டு திட்டுறதுக்கு? என்ன டி, நான் இந்த வீட்ல தண்டமா இருக்கனா? சொல்லுடி, நான் இந்த வீட்ல தண்டமாவா இருக்கேன்? யார் சொன்னா? யார் சொன்னாவா? நீ தானடி சொன்ன. இப்போ நான் என்ன சொன்னேன்? நானும் அது சொல்லலப்பா. மாமா எதுக்கு மாமாவை இப்படி திட்டாருன்னு தானே சொன்னேன். நான் நீ தண்டமா இருக்கன்னுலாம் சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா உன்கிட்ட கேட்டாரு, இந்த வீட்ல ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோம் தண்டத்துக்குன்னு ஒன்று இருக்கே அது எங்க அப்படின்னு. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. பொய் சொல்லாத. அப்பா அப்படி சொன்னதும் அமிர்தாவா மாமா, அமிர்தா என்ன வரலையா அப்படின்லாம் சொன்னேன். அப்படியா சொன்ன? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இருக்காதுடி, உனக்கு ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் அமைதியா இருடி. நானே பாவம் மாமா எப்படி திட்டு வாங்கிட்டு இருக்காரு பாரு. சரியாந்திர மாமா பைத்தியம்.
அவன் பண்ண தப்புக்கு தானடி திட்டு வாங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ கௌதம் மாமாவோட அக்கா, கொஞ்சமாவது தம்பி மேல பாசம் இருக்கா? அவர் எந்த தப்புமே பண்ணல, ஆனா மாமா அவரை திட்டிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது நீ போய் பேசலாம்ல, தம்பி மேல எந்த தப்பும் இல்லப்பா, எதுக்கு நீங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அப்படியே துரை எந்த தப்பும் பண்ணாத மாதிரி தான். இவனுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான். நீலாம் ஒரு அக்காவா? அவன் என்னைக்கடி என் அக்காவா மதிச்சிருக்கான். இதுல நான் அவனுக்கு வேற போய் சப்போர்ட் பண்ணணும்? அவன் தப்பு பண்ணாம இருந்தா நான் போய் சப்போர்ட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவன் தான் ஏகப்பட்ட தப்பு பண்றானே, இதுல எந்த தப்புக்காக திட்டு வாங்குறான்னு எனக்கா தெரியும்? வாங்கட்டும், நல்ல திட்டு வாங்கட்டும். கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கானா? நீலாம் ஒரு அக்கா. 4 நாள் எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர? அது சும்மா பசங்க கூட தான் அப்படியே ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தேன். செமஸ்டர் எப்படா? இன்னும் 2 நாளில் ஆரம்பிச்சிரும். இன்னும் 2 நாள் இருக்கு. இதுல சார் வேற ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர். 2 நாள் தான் இருக்கு. ஒழுங்கா உட்காந்து படிச்சு இந்த எக்ஸாம்லயாவது அதிகமா மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம்ல? கிடையாது. ஒழுங்கா படிக்கிறதுல ஊர் சுத்தனா மட்டும் முன்ன கிளம்பி போய் ஊர் சுத்து. சரஸ், விக்ரம் வந்துட்டான். நல்ல வேலை அண்ணன் வந்துருச்சு. ஏன் உன் அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உங்க அண்ணன் வந்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அண்ணன் வந்தா மாமா இது மாதிரி கத்தி பேச மாட்டாரு, கோவமாவும் பேச மாட்டாரு. அதனால தான். ஏது ஏண்டி, உங்க அண்ணன் பெரிய இவரு, உங்க அண்ணனை பார்த்ததும் எங்க அப்பா அப்படியே அமைதியா சைலண்டா பேசுவாரா? நீ வேணா பாரு, உங்க அண்ணன் வந்தா கூட எங்க அப்பா எப்படி பேசுறாரோ அப்படியே தான் பேசுவாரு. நீ வேணா பாரு, அண்ணன் உள்ள வந்ததும் மாமா எப்படி பேசுறாருன்னு. என்னடா இது ஓவர் பில்டப்பா இருக்கு? அவன்லாம் ஒரு ஆளுன்னு எங்க அப்பா இப்ப கோவத்தை நிறுத்திட்டு சாதாரணமா பேச வரான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவ்வளோ நேரம் மூஞ்ச கோவமாக வச்சுருந்தாரு, இப்போ என்ன இப்படி மாற்றிக்கிட்டாரு? என்ன மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் சாதாரணமா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சாதாரணமாக பேசிட்டு இருந்தீங்களா? சவுண்டு வெளியில் வரையும் கேட்டுச்சு, அதனால தானே வந்து கேட்குறேன் என்னாச்சுன்னு. அப்படியே மாப்பிள்ள, நான் கொஞ்சம் சத்தமா பேசினேனா, அதனால சவுண்டு வெளில கேட்டிருக்கும். நைனா, என்ன நைனா இது? இவ்வளவு நேரம் சிங்க மாதிரி பேசிட்டு இருந்த, இப்ப அவனை பார்த்ததும் பூனை மாதிரி பேசுற. நீயா நைனா இது? சரஸ், கவலைப்படாத, அதான் விக்ரம் வந்துட்டான்ல. இப்போதான் நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் பிள்ளை எப்படி கரிச்சு கொட்டுறாரு பாருங்க நீ அவரு. ஓ, பேசிட்டு இருந்தீங்களா? சரிங்க மாமா. டே கௌதம். மாமா, நீ என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? காலேஜ்லேருந்து வந்ததும் கை காலெல்லாம் கழுவ சொல்லியிருக்கல, என்ன பழக்கம் இது? இல்லை மாமா, நான் காலேஜ்லேருந்து வந்ததும் அப்பா என்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாரு. அதனால தான் மாமா அப்படி பேசிகிட்டு இருந்தோம். இதோ மாமா, இப்போ போய் நான் கை காலெல்லாம் கழுவிடுறேன். மாமா பேசிகிட்டு இருந்தாரா? என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட அவனுக்கு படிப்பு முடியுது இல்ல, இப்போ கடைசி பரிசு வேற வரப்போகுது. அதான் நல்ல படி, ஊர் சுத்தாத, அதிகமாக மார்க் எடு, அப்பதான் எதிர்காலத்தில் உனக்கு நல்லா உதவும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் மாமா, நானுமே கௌதம்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததால எனக்கு பேசுறதுக்கு டைமே இல்லை. ஓ, நீங்களும் அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா மாப்பிள்ள? பாத்தீங்களா, எனக்குமே அவன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, உங்களுக்குமே அவன்கிட்ட பேசணும்னு தோணியிருக்கு. ஆனா இவன் தான் நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறானே, அதானே மாப்பிள்ள பிரச்சனை. என்ன கேட்க மாட்டேங்கிறானா? டே கௌதம். மாமா, என்னடா, ஏன் மாமா சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறியா? உன் நல்லதுக்காக தானே சொல்றாரு. அப்படிலாம் இல்லை மாமா, அப்பா சொல்றது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அவர் சொன்னதெல்லாம் நான் எதுவும் கேட்காமலாம் இல்லை மாமா. இங்க பார் கௌதம், இந்த வருஷத்தோட உனக்கு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? அம்மா, உங்களுக்கே தெரியும் எனக்கு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால எம்இ பண்ணலான்னு இருக்கேன். எம்இ முடிச்சுட்டு ஃபாரின் போனேன்னா எனக்கு அங்கே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்ல. குட் டிசிஷன்டா. ஆனால் ஒழுங்காக படி, அதிகமாக மார்க் வாங்கு. பாஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் படிக்காத, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குற மாதிரி படிடா. புரியுதா? இதேதான் மாப்பிள்ள நானும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் எல்லாத்துலயும் பாஸ் ஆனாலும் கொஞ்சமாவது மார்க் அதிகமா வாங்கணும்ல. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இங்கே பாருடா, மாமா சொல்கிறது கரெக்டு தான். பாஸ் ஆனால் மட்டும் போதாது, கொஞ்சமாவது மார்க் எடு. உன்னால் முடியாதுன்னா நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் உன்னால் முடியும்ல, அப்புறம் என்ன? ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாத்துலேயும் அவ்வளோ மார்க் எடுப்பேன். காலேஜ் போனதுலேருந்து ஆரம்பத்துலலாம் நல்லா தான் மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன். போக போக தான் பாஸ் ஆகுறேன், ஆனால் மார்க் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல. ஒழுங்காக படிக்கிறியா என்னன்னு கூட தெரியல. உன் காலேஜுக்கும் வந்து ரொம்ப நாள் ஆகுது. உன் காலேஜுக்கும் வரணும் தான். அதான் மாப்பிள்ள சரி, இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. காலேஜ்ல ஒரு போய் பார்த்துட்டு தான் வரணும். சரிங்க மாமா, அதுக்காக நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னடா கௌதம், ஒழுங்காக படி, மார்க்லாம் அதிகமாக வாங்கணும், சரியா? நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஃபாரினில் போயிட்டு பெரிய ஜாப் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு பாஸ் ஆனால் மட்டும் போதாது, அதிகமாக மார்க்கு வாங்கு.
அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் செமஸ்டர்ல ஒழுங்கா எல்லாத்துலயும் பாஸ் ஆகு, அதிகமா மார்க் வாங்கு, புரியுதா? அப்பதான் உன்னால எம்இ பண்ண முடியும். ஆ, ஓகே மாமா. சரி, அப்படியே இங்க நின்றுட்டு இருக்க, போ ஃபர்ஸ்ட் கை காலெல்லாம் கழுவுடா. காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தினா ஒழுங்கா கை காலெல்லாம் கழுவு. அங்க போய் கிரவுண்ட்ல விளையாடுறது, அங்க சுத்துறது இங்க சுத்துறது, அப்படியே நேரா வீட்டுக்கு வந்துருவியா? வந்ததும் இல்ல மாமா நான் போறேன், நான் போய் கை காலெல்லாம் கழுவுறேன். ம் சரி, நீ போ. சரி வாங்க நீ, நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். அப்பாடா, ஒரு வழியா அண்ணன் வந்துச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். ம், இவன் எதுக்கு இப்படி வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கா? ஓய் அமிர்தா, அடியே அடியே, என் மாமா மொவலை உன்னை தாண்டி கூப்பிட்டுட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி வாயை பிளந்துட்டு நிற்கிற? அதிதி, இங்கே என்னடி நடக்குது? என்ன நடக்குதுன்னா, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணன் வந்தா, மாமாட்ட பேசினா, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அதுதாண்டி எப்படி? அப்பா அவ்வளோ கோவமா பேசிட்டு இருந்தாரு, இப்படி இவன் வந்ததும் சைலண்டாக பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் அப்படிதான். போ போ, போய் வேலையை பாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாயை மூடுறி. வாயை இப்படி பெருசா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீனா கொசுல இருந்து பள்ளியில இருந்து எல்லாம் உள்ள போகும். மியாவ் மியாவ் பூனை, மீச வச்ச பூனை, திருடி தீங்க பாக்குறது பயங்கரமான பூனை. மியாவ் மியாவ் மியாவ், மியாவ் மியாவ் மியாவ். மேத்யூ, நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமா என்ன? அப்படியா? அப்போ என்னை கண்டுபிடிக்கிறது உனக்கு அவ்வளோ ஈஸியா? ஆ, உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸி. எப்படி? அதெல்லாம் ரகசியம். அப்படியா? ரகசியமா? அப்போ அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? ஐ மேத்யூ, வேணா, ஆனா எனக்கு வேணுமே. கிட்ட வராத. வருவேன். ம். இப்போ எங்க போவ? மேத்யூ, நானே தான் மிஸ்டர் மேத்யூ ரெஜினா. இதை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? யார் கேட்டாலும் எதுக்கு மேத்யூ ரெஜினாவே சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்னடி, என் பொண்டாட்டி பேரு, என் பேருக்கு பின்னாடி என் பொண்டாட்டி பேர் போட்டுக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. கொஞ்சம் தள்ளுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஐயோ, ஜோஷ்வா இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் எங்க அம்மா கூடயும் எங்க அப்பா கூடயும் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் வரமாட்டான், நீ கவலைப்படாத. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? ம், இப்ப சொல்ல யாருக்கு வெக்கமா இருக்குன்னு? தெரியலையே. அப்படியா? தெரியல? ம், தெரியல. சரி, தெரியுது. சொல்ல யாருக்கு வெக்கமா இருக்கு? ம், எனக்கு தான். அச்சோ, என் பட்டுக்குட்டி எதுக்கு வெக்கப்படுது? பட்டுக்குட்டி எதுக்கு வெக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. ம், தெரியல. ம், தெரியல. நான் ரொம்ப நல்ல பையனா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப நல்ல பையன்தான், அதான் உங்களுக்கு எதுவும் தெரியல. பொண்டாட்டி, ம், பொண்டாட்டி, சொல்லுங்க மேத்யூ. நீ ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? அப்படியா? அழகா இருக்கனா? அழகா இருக்கியா? நீ அவ்வளோ அழகுடி. அதுவும் அதுவும் நைட்ல பார்க்க இன்னும் அழகா இருக்க, அந்த நிலா மாதிரி. சும்மா சொல்லாத. ஏய், நிஜமா தாண்டி சொல்ற, அந்த நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்க. போதும் போதும், சார் ஐஸ் வச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஆ, என்னாலலாம் முடியாதுப்பா, என்னாலலாம் தள்ள முடியாது. ஒரு இன்ச்சு கூட என்னால தள்ள முடியாது. ஒரு இன்ச்சு கூட தள்ள முடியாதா? சரி ஓகே, நீங்க தள்ள வேணாம், நானே உங்களை தள்ளுறேன். அப்படியா? சரி ஓகே, நீ ஏன் வேணா தள்ளிக்கோ. ம். மதி, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எதுக்கு இவ்வளோ டைட்டா இருக்கீங்க? என்னால் எப்படி தள்ள முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயா தான் என்ன தள்ளி வைக்கிறேன்னு சொன்ன, அதனால நீ வேணா தள்ளி வச்சுக்கோ. மேத்யூ, ரொம்ப டைட் பண்றீங்க, என்னால் கொஞ்சம் கூட நகர முடியல. அது என்னோட ப்ராப்ளம் இல்லப்பா. ம், முடியல. அப்ப அப்படியே இரு. வர வர மேத்யூவுக்கு ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாயிட்டே இருக்கு இல்ல? நமக்கு ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்கா?
நல்ல ஞாபகம் இருக்கே. இப்போ அவன் அமிச்சதால தான் நான் உன்கிட்ட வந்தேன். யாரு அவன் உங்களை என்கிட்ட அமிச்சான்? சரி, எதுக்காக? எதுக்காக தெரியுமா? ம், சொல்லுங்க. எதுக்காக? நான் அவன் கூட விளையாட போனேன்னா அப்போ அவன் என்னை பார்த்து, டாடி டாடி நான் தனியாக விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும், அதனால எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், நீங்கள் போய் அம்மா கிட்ட கேளுங்க, நான் கேட்டால் அம்மா தரமாட்டாங்க, நீங்கள் போய் கேளுங்க அம்மா தருவாங்க அப்படின்னு சொன்னான். அதான் அவன் கேட்டதை கேட்கலான்னு வந்தேன். ஆஹா, எப்படி சார்? எப்படி ஒரு வயசு பையன் உங்ககிட்ட டாடி டாடி எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான் இல்ல? அதுவும் இவ்வளோ தெளிவா கேட்டிருக்கான். ம், பரவாயில்லையே. அப்புறம்? ஏய் அப்போ நீ நம்பலையா? ம்ஹும். நம்பலையா? சரி நீயே வந்து அவன் கிட்ட கேளு, நீ வேணா பாரு, அவன் இப்படி தான் சொல்லுவான். ஃப்ராடு சரியந்திர ஃப்ராடு பண்ணின்னு. ஒரு வயசு குழந்தை இவ்வளோ தெளிவாக சொன்னுச்சான். உனக்கு வேணுங்கிறதுக்காக எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்க்குற, இதில் அவனையும் கூட்டு சேர்த்துக்கிற இல்லை? அதில் அவனுக்கும் பலன் இருக்குல்ல, அவன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கிடைக்கும். அப்புறம் என்ன? நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா? சரிம்மா சரி. ஆமா, என்ன நீ எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்ட? அதுவா, அமிர்தா வந்திருக்கால இப்போ ஆஃபீஸ்க்கு. ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் கிடைக்குது. ஸோ அதான் சீக்கிரமாக ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுன்னா நானும் அவளும் கொஞ்சம் வெளியில் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியில் வந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதான். ஏம்மா, ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்றீங்க, அது எப்படி உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கும்? ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்களால் ஃப்ரீயாக பேச முடியாதுல்ல. அதான் அப்படியே வெளியில் வந்து. ஓ நீங்க அப்படி சொல்றீங்க. ம் சரி, அமிர்த் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? ம், அவளுக்கு என்ன, அவள் சூப்பராக தான் இருக்கா. அவங்க போன டைம் லீவுக்கு வந்தப்போ கூட நம்மள வந்து பார்க்கல, ஆனா அதுக்கு முன்னாடி வருஷம் வந்திருந்தாங்கல்ல. ம், ஆமாம், அதுக்கு முன்னாடி வருஷம் வந்திருந்தா. போன வருஷம் அவள் லீவு எடுக்கிற டைமில் வரலல்ல, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே பார்க்க வந்தா. அப்போ நம்மளும் பிஸியாக இருந்தோம். ஸோ அவளும் பிஸியாக இருந்தா, அவளுக்கு டைம் கிடைக்கல இங்கே வர்றதுக்கு. ஆனால் இனிமே அப்படி இருக்காது. அவள் எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வருவா போவா. ஆமால, இனிமே அமிர்தா இங்கே தானே இருக்க போறாங்க. அப்போ அடிக்கடி உங்க ஃப்ரெண்டு நீங்களும் இங்கே வந்து மீட் பண்ணுவீங்க, பேசுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அடிக்கடி என்னை வேற வீட்டை விட்டு துரத்துவீங்க. தெரிஞ்சா சந்தோஷம். ஓய். சும்மா சும்மா உங்களை போய் நான் வீட்டை விட்டு துரத்துவேனா? ஐயோ தள்ளுங்க, ஜோஷ்வா அழுகுறான். நீ அதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்கடி. ஐயோ தள்ளுங்க, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். அவன் ரொம்ப அழுகுறான் பாருங்க. மாமா, நீ இங்கே என்ன பண்ற? உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? ஏன் ஏதாவது சொல்லணுமா? ம், ஆமாம் மாமா. என்ன? மாமா, நீங்கள் சாப்பிடும்போது நான் கவனித்தேன், நீங்கள் சரியாகவே சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் மாமா உங்களை திட்டினதுலேருந்து உங்கள் மூஞ்சே சரியில்லை. நீங்கள் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க. இது நல்லாவே இல்லை மாமா உங்களுக்கு. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா இது மாதிரி திட்டுறதுலாம் எனக்கு என்ன புதுசா என்ன? அப்பப்போ இது மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காரு. அவ திட்டுறதுக்கெலாம் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேனா? அப்புறம் அவ்வளோதான், அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நீ அதை நினச்சா ஃபீல் பண்ணி இங்க வந்து பேசிகிட்டு இருக்க? ம், ஆமாம் மாமா. மாமா உங்களை ரொம்பவே திட்டார்ல, கோவப்பட்டு திட்டினாரு. அதனால தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்களேன்னு உங்களை தேடி வந்தேன். அவர் திட்டுறதுக்கெலாம் நான் வருத்தப்படணும்னா காலம் முழுக்க நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கணும். அவர் திட்டுறதுக்கெலாம் வருத்தப்படுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. அப்போ உங்களுக்கு நிஜமாவே வருத்தம் இல்லையா? ஹே, நான் எதுக்கு வருத்தப்படணும்? அப்புறம் எதுக்கு நீங்கள் சாப்பிடும்போது சரியாகவே சாப்பிடல? நீங்கள் எப்பயுமே கலகலன்னு சிரித்து தானே பேசுவீங்க. இப்போ உம்முன்னே இருக்கீங்களா? அதான் வருத்தமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு அதிகமாக பசிலாம் இல்லை, அதனால தான் லைட்டாக சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அதனால யார்கிட்டயும் என்னால் இப்போ சிரித்து பேச முடியல, அவ்வளோதானே தவிர
எங்கள் அப்பா திட்டினதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ணிலாம் வந்து உட்காந்துருக்கல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விக்ரம் மாமா வந்துருவாருன்னு. ஸோ அதனால தான் நானும் அவர் பேசுனதுக்கெலாம் கோவப்படாமல் அமைதியாக நின்று கேட்டுட்டு இருந்தேன். ஓ, அப்ப அண்ணன் வந்துருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மாமா பேச பேச நீங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்புறம் எதுக்கு அவர் பேசுறதுக்கு பதில் பேசி ஏன் எனர்ஜியை வீணாக்கிறதுக்கு? எனக்கு நல்லாவே தெரியும். 4 நாள் வெளில போனேன். ஸோ அதை பற்றி தான் கேட்பாருன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ வேற காலையில் வந்து சொன்னியா மாமா ரொம்ப கோவமாக இருந்தாருன்னு. அதான் கரெக்டாக மாமா வர டைமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அவர் பேசிட்டே இருக்கும்போது மாமா வருவாருன்னு எனக்கு தெரியும். மாமாவை பார்த்தா எங்கள் அப்பா ஏன் தாத்தா கூட அமைதியாக தான் பேசுவார். அதனால தான். அப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஏய் எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் தூங்கு. உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல மாமா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சுதான் எனக்கு தூக்கமே வரல. அதான் உங்களை வந்து ஒரு இட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதான் வந்து பார்த்தல்ல, நான் வருத்தப்படுறேனா? இல்லைல்ல, நல்லா தானே இருக்கேன். போய் தூங்கு. நீங்க வருத்தப்படாம சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரிங்க மாமா, நான் போய் தூங்குறேன். நீங்களும் ரொம்ப நேரம் இங்கே இருக்காதுங்க. பனி பெய்யுது, உடம்பு சரியில்லாம போகும். நீங்களும் போய் தூங்குங்க. ம் போ. ஏக்கா, அதிதியும் அமிர்தாவும் கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்ச அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கேன். இவளுங்க வீட்டில் யாரும் இல்லை, இவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை. இருந்தால் கூட இவங்கள வீட்டில் இருக்க சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருப்பேன். இல்லைன்னா இவங்க கையிலையாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். வீட்டில் யாரும் இல்லை, அதனால தாங்க சொல்கிறேன். அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்களாம்? ஏக்கா, பெரிய பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் திறக்க போகுதில்ல, அதுக்கு துணியெல்லாம் என்னமோ தைக்க கொடுக்கணுமா. அதனால சின்னவளை கூட்டிகிட்டு போயிருக்காக்கா துணி தைக்கிறதுக்கு. அப்படியா? சரி பத்மா. ஆனால் அதிதி வீட்டில் இல்லையே. ஏன்க்கா, பாப்பா எங்கே போயிருக்கான்? அதிதிக்கு ஏதோ வாங்கணுமா, அதனால கௌதமை கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போயிருக்கா. அப்படியாக்கா? சரி, அமிர்தா வீட்டில் இருக்குல்ல? ஆ அவள் வீட்டில் தான் இருக்கா. சரி, அப்போ அமிர்தா வச்சு வீட்டுக்கு வர சொல்லுங்கக்கா, சூடாக சாப்பிடும். அப்புறம் அதிதி வந்தாலும் அப்படியே வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி பத்மா, நான் அவளை அங்கே வர சொல்கிறேன். சரிக்கா. அமிர்தா, 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 ஆ, சொல்லுமா. கீழே வாடி. ஏன், எதுக்கு? மேல இருந்து பதில் சொல்லிட்டு இருக்கா பாரு, கீழே இறங்கி வாடி. வரேன். ஐயோ, இந்த அம்மா இருக்காங்களே, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு தான் கூப்பிட்டாங்களோ தெரியல. இன்னும் என்னடி பண்ற? சீக்கிரம் கீழே இறங்கி வா. ஆ, இதோ வந்துட்டேன். ஏய், அமிர்தா, எவ்வளோ நேரடி கூப்பிட்டுட்டு இருக்க? மேல இருந்து கீழே வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடி? மேல அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்க, பதில் பேசு. ஆ, என்னம்மா, என்ன கேட்டீங்க? என்னாச்சு உனக்கு? ஆ, ஒன்றும் இல்லை. சரி, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? பத்மா அதிர்ஷ்டம் சுட்டிருக்காளாம். உன்னையும் அதிதியும் வீட்டுக்கு வர சொன்னா. அதிதி கௌதம் கூட வெளில போயிருக்கா. அதனால நீ அங்கே போ. அதிதி வந்ததும் அவளையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். சித்தி கூப்பிட்டாங்களா? சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏன்னில்ல, ம், என்னாச்சு உனக்கு? எனக்கா? ஒன்றும் ஆகலையே. ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரியே வந்து நிற்கிறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தா சரி, ஆனால் ஒன்றும் சரியில்லை, பார்த்துக்கோ. சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், சரிங்கம்மா. என்னாச்சு இவளுக்கு? அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னாலே துள்ளி குதிச்சுட்டு ஓடுவா. அது மட்டும் இல்லாமல் பத்மா அவனுக்கு பிடிச்ச அதிர்ஷ்டம் சுட்டு வச்சிருக்கா, அவனை கூப்பிடுறான்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரியே போகிறா. அண்ணா 2 பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கே. ஹே, நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற?
அடடடடடா, என்ன டேஸ்ட்டு! அதுவும் இந்த கார சட்னியோட இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிடும்போது அதுலேயும் இஞ்சி டீ அடி தூளு. கோவிந்தண்ண கடை பஜ்ஜியே டேஸ்ட்டு தான். ஓய் அட, நம்ம மாம்சு. மாம்சா. அது நீங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் ஆதி கூட இருக்கேன்ல, ஆதி உங்களை அப்படி தானே கூப்பிடுவான், அதான் நானும் ஒரு ஃப்ளோவில் கூப்பிட்டுட்டேன். அது சரி, அவனுக்கு நான் மாமா, அதனால என்னை மாமா மாம்சுன்னு கூப்பிடுவான். அதுக்குன்னு நீயுமா? அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு, விடுங்க. சரி, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, என் அக்கா கூட வந்தேன். ஓ, உங்கள் அக்கா கூட வந்தியா? ஆனால் உங்கள் அக்கா இங்கே இல்லையே, நீ மட்டும்தானே இருக்க. அவளா? இதோ அவங்க ஆப்போசிட்ல ஒரு டெய்லர் கடை இருக்குல்ல, அவங்க தான் இருக்கா. நீ உங்கள் அக்கா கூட இருக்க வேண்டியதானே, நீ ஏன் தனியாக இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? அவ பண்டது முடிச்சுட்டு காலேஜ் போக போறா, அதுக்காக துணியெல்லாம் தைக்க கொடுக்க வந்தா. நானும் அவ துணைக்கு தான் வந்தேன். ஆனா மேலே போனால் ரொம்ப லேட் ஆகும். அவ ரொம்ப லேட் பண்ணுவா. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாளா, ரொம்ப டைம் ஆகும். அதனால போர் அடிக்கும்ல, அதான் ஆப்போசிட்டில் நம்ம கோவிந்தன கடை தான், நல்லா இருக்கும் இங்கே பஜ்ஜி, அதான் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். நீங்களும் வேணா ஒன்று சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பஜ்ஜி கூட அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன். எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. வெளியில் யார் கூடயாவது வந்தீங்கன்னா அவங்க கூட இரு, இப்படி தனியாக வந்து நிற்காத, புரியுதா? ஆ, அதெல்லாம் புரியுது. வெளியில் மற்ற இடத்துக்கு போனேன்னா கூட யார் கூட போகிறேன்னா அவங்க கூட தான் இருப்பேன், இப்படி தனியாலாம் வரமாட்டேன். இது நம்ம ஊர் தானே, அது மட்டும் இல்லாமல் கோவிந்தனே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கடைக்கெல்லாம் அடிக்கடி அப்பா கூட வந்திருக்கல, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால தான் பயப்படாமல் நிற்கிறேன். பரவாயில்லையே, நான் நினச்சதை விட நீ ரொம்ப தைரியமாகவே இருக்க. அதெல்லாம் அப்படிதான், நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தைரியமாக இருப்பேன். வெரி குட், இப்படி தான் ரொம்ப போல்டாக இருக்கணும். அப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு உங்கள் அக்கா கூட போ, இப்படி தனியாக நிற்காத. ஆ, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன ஆதியை பார்க்க வந்தீங்களா? ஆமாம், அவனை பார்க்க தான் வந்தேன். வரும்போது ஃபோன் பண்ணான், எனக்கு வரும்போது பிஸ்கெட் வாங்கிட்டு வா மாமான்னு. அதான் பிஸ்கெட் வாங்கலான்னு வந்தேன், வந்து பார்த்தா நீ, அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் உடனே கிளம்பிடுவீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓ, இவ சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டானா நான் சீக்கிரமாக அங்கே வரேன், அங்கே வந்து பார்க்குறேன். சரி, ஓகே, சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, நீ பார்த்து இரு, ஓகே? அப்புறம் சாப்பிட்டுட்டு உங்கள் அக்கா கூட போ, இப்படி தனியாக நிற்காத. இல்லை இல்லை, நான் சாப்பிட்டுட்டு எங்கள் அக்கா கூட போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அவள் வேலை முடிஞ்சதும் நான் அங்கே வரேன். சரி. இவ சீக்கிரமாக துணியை தைக்க கொடுத்துட்டு வந்துட்டானா நம்ம கிளம்பலாமே. இவர் வேற சீக்கிரமாக போயிடுறேன்னு சொல்கிறாரு. யார்கிட்டடி தனியாக பேசிகிட்டு இருக்க? ஸ்ரீ, வந்துட்டியா? நீ துணியெல்லாம் தைக்க கொடுத்துட்டியா? போகலாமா வீட்டுக்கு? துணியெல்லாம் தைக்க கொடுத்துட்டேன். ஆமாம், உன்னை அங்கே தானடி இருக்க சொன்னேன், இங்கே வந்து என்னடி பண்ணுற? அதுவா, நாங்கள் தான்ப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், அப்புறம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சுதா, அது இல்லாமல் போர் அடிச்சுது, அதான் நம்ம கோவிந்தன கடையில் வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். மேலே இருந்து கீழே வந்து பார்த்தா ஆளை காணும், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நீ ஏன் கீழே வந்து பார்த்த? நீ சைடாக பார்த்துருந்துருக்கலாம்ல, நான் சைடில் தானே நின்னேன், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி சரி, நம்ம சண்டைலாம் வீட்டில் போய் போட்டுக்கலாம், வா வா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். வெளியில் வந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டியே நீ, இன்னும் எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு தானே டைமை வளர்ப்ப. இன்னைக்கு என்னடான்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு கத்திட்டு இருக்க, ஏன் என்னாச்சு? வீட்டில் என்ன இருக்கு? ஸ்ரீ, இப்போ நான் மாம்சை பார்த்தேன். விக்ரம் மாமாவையா? விக்ரம் மாமா இங்கே என்ன பண்ணாரு? விக்ரம் மாமா இல்லடி, அப்புறம் ஆதி இருக்கால, ஆதி அவங்களோட மாமா. அவரா? அம்மா, அவரை ஏன்டி நீ மாம்சுங்கிற? நான் ஆதி கூட விளையாடுவேன்ல, அப்போ நிறைய டைம் அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் வரும்போது ஆதி மாம்சுன்னு கத்துவானா, அது அப்படியே எனக்கும் மண்டையில் ஏறிடுச்சு. அதனால அவரை பார்த்தாலே எனக்கு மாம்சம் தாண்டி வருது. நல்ல மண்டையில் ஏறுது, நல்ல வாயில் வருது. சரி சரி, வா வா போகலாம் போகலாம். அவர் வேற நான் அன்னைக்கு சீக்கிரமாக போயிடுவேன்னு சொன்னார். அவர் போகட்டும், நீ எதுக்கு அவர் போகிறாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னு சொல்கிற? உனக்கு தெரியாது தெரியுமா, அவர் சூப்பராக பேசுவார், அவர்கிட்ட பேசினா ஜாலியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாரஸ்டி, அவங்க பாலா மிஸ்ஸோட தம்பி தான், அதுக்காக சும்மாலாம் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அவர்கிட்ட, புரியுதா? நீ அவரை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை, பேசினதும் இல்லை, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஜாலியாக பேசுவார். ஆதி கூடயும் என் கூடலாம் விளையாண்டுருக்காரு தெரியுமா,
நீ வா வா, அவர் வேற கிளம்புறேன்னு சொல்றாரு. வா வா போலாம். ஏய் நர்மதா, எஸ்டி வாடி, அவர் போயிடுவாரு வாடி. ஏய் நில்றி, நானும் வரேன். பாலா டீச்சர் தம்பி தான், ஆனா ஒரு நாள் கூட அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இவ 2-3 டைம் தான் பார்த்திருக்கா. ஆனா அவர் நல்லவர் வல்லவர்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுறா. எஸ்டி வாடி. வரேன்.